ஹை ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் பார்த்தீங்கன்னா யூடியூப் கிரியேட்னு ஒரு புதிய வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது நேமே பார்த்தீங்கன்னா யூடியூப் கிரியேட் தான். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து நிறைய அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சூப்பரான ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக போக தான் தெரியும். நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டர் இருந்தால் கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா அந்த லோகோலாம் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க எடிட்டிங் சாஃப்ட்வேர். இதில் அந்த மாதிரி லோகோலாம் எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. iOSக்கு வந்து 2024 தான் ரிலீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மேலும் இந்த ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா, அதை பற்றி எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களால் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எடிட்டிங் ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து யூடியூப் கிரியேட் தான் நேமே வச்சுருக்காங்க. நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்டி கிரியேட்னு காட்டுது. இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் யூடியூப் கிரியேட்னு சர்ச் பண்ணாலே வரும். அப்படி இல்லைனா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுற லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படியும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் காட்டுது. டேரெக்டாக வந்து சைன்இன் பண்ண சொல்லுது. ஓகேங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் யூடியூப் சேனல் எல்லாம் காட்டுது. அதில் உங்களுக்கு என்ன ஐடி வேணுமோ அந்த ஐடியை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காட்டுது. நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணால் போதும். இங்கே வந்து அக்சஸ் கேட்கும், ஃபைல் அக்சஸ் கேட்கும். அங்கே வந்து அளவு கொடுத்துங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா வீடியோஸ் ஃபோட்டோஸும் தனித்தனியாக காட்டுது. உங்கள் ஃபைல் மேனேஜரில், அதாவது உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா வீடியோஸும் ஃபோட்டோஸும் தனித்தனியாக காட்டும். உங்களுக்கு தேவையானதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா வீடியோ ஒன்று இருக்குன்னா அதை ட்ரிம் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு ட்ரிம் பண்ணால் நீங்கள் இங்கேயே ட்ரிம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம இம்போர்ட் பண்ணும்போது வீடியோ பார்த்தீங்கன்னா லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஓகேங்களா, கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. இது 1 நிமிஷம் வீடியோ தான் இருந்தாலும் இதுக்கு எடுக்கிற டைம் வந்து கொஞ்சம் அதிகம். இதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இல்லை மாதிரி தெரியுது. யூடியூப் அடுத்தது அப்டேட்டில் வந்து இது செட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகுது. இதில் தான் எல்லா எடிட்டிங்கும் பண்ண முடியும். நீங்கள் கிளிப் எதுவும் செலக்ட் பண்ணாதீங்க. செலக்ட் பண்ணாமல் என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். கீழே பாருங்கள், ஓவர்லே ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோக்கு மேலே ஏதாவது வீடியோ ஆட் பண்ண போகிறீங்க, இல்லை ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறீங்கன்னா அங்கேருந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து ஸ்டிக்கர்ஸு. இதுக்கு வந்து நீங்கள் மொபைல் டேட்டா வந்து ஆனில் வச்சுங்க. அப்போ தான் லோட் ஆகுது. எனக்கு ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்குது. அது என் நெட்டு ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஜிப் கொடுத்துருக்காங்க, எமோஜிஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஓகேங்களா ஸ்டிக்கர்ஸை வந்து நீங்கள் அப்படியே வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஆப்ஷன். இது தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ்னு சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் ஆப்ஷனில் யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் இருக்கிற எல்லா மியூசிக்கும் வந்து இங்கே இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் இதில் எந்த மியூசிக் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து காப்பிரைட்டே வராது. இதில் சாங்ஸும் இருக்கும், தனியாக வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கும். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து உங்கள் வீடியோவில் எங்கே வேணால் ஆட் பண்ணலாம், எத்தனை வேணால் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து காப்பிரைட் வந்து யூடியூப் கொடுக்க மாட்டாங்க. அது யூடியூபோட வந்து பாலிசிலே வந்துடும். ஓகேங்களா, காப்பிரைட் ஃப்ரீ சாங்ஸ் மாதிரி வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர். நீங்கள் வந்து உங்கள் வீடியோவில் வந்து எதாவது வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறீங்கன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அக்சஸ் கேட்கும் அளவு கொடுத்துட்டு நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணலாம். அடுத்தது கேப்ஷன் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்குன்னு தெரியல, யூஸ் பண்ண தான் தெரியணும். நான் இன்னும் யூஸ் பண்ணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்குது. இது வந்து நம்ம கிளிப்பை எதுவும் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன்லாம் காட்டும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கிளிப்பை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தனியாக ஆப்ஷன்ஸ் காட்டும். அந்த ஆப்ஷன் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஆட் பண்ண வீடியோ வந்து ஜூம் பண்ண போகிறீங்கன்னா அந்த கிளிப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்கள் கையாலே ஜூம் பண்ணால் போதும். அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நல்லா தான் இருக்குது. அடுத்து கீழே பாருங்கள், ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பேசிக்காக ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேரில் என்னென்ன ஃபில்டர்ஸ் இருக்கணுமோ அந்த ஃபில்டர்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் எஃபெக்ட் தான் கொடுத்துருக்காங்க, நிறையலாம் இல்லை. பேசிக்காக கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும். ஆனால் நீங்கள் இது எல்லாத்துக்கும் மொபைல் டேட்டா தேவை. அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் நெட் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லோட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு இந்த கிளிப்புக்கு வந்து நீங்கள் பிரைட்னஸ், கான்ட்ராக்ட்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு கிளிப்போட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து வால்யூம் ஆப்ஷன். உங்களுக்கு வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை வந்து டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஆப்ஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியோ க்ளீன் அப் கொடுத்துருக்காங்க, ரொட்டேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ரீப்ளேஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த கிளிப்பு தேவைன்னா வேறு கிளிப் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ரீஅரேஞ்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் நிறைய கிளிப்பு வச்சுருக்கீங்க அடுத்தடுத்துனா அது அரேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது. அடுத்தது கிளிப்பை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து டெலிட் ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப் பண்ணி டெலிட் பண்ணால் டெலிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கடைசியாக வந்து டூப்ளிகேட் ஆப்ஷனும் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண அந்த கிளிப்பை வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு. இப்போ நீங்கள் வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா மேலே 3 டாட் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் இது ஃபஸ்ட்டே கூட பண்ணலாம், இல்லை கடைசியாக எடிட் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணலாம்.
ரேஷியோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். மேலே எக்ஸ்போர்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து செலக்ட் பண்ணணும். ஹை குவாலிட்டியாக இல்லை ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியாக உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. எக்ஸ்போர்ட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, ஓகேங்களா. ஆனால் இம்போர்ட் பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். என்னை பொறுத்தவரையும் இந்த ஆப் வந்து ரொம்பவே சூப்பரான ஆப் தான் சொல்லணும். இந்த ஃபஸ்ட் வெர்ஷன்லேயே வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் பிகினர், ஓகேங்களா, வீடியோ எடிட்டிங்கில் வந்து கற்றுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிறதுக்கான பேசிக்கான ஆப் இது தான். ரொம்பவே சூப்பராக நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கான எல்லா ஆப்ஷனும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற எடிட்டிங் சாஃப்ட்வேர் கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லோகோ இல்லை, எந்த விதமான ஆட்ஸும் இல்லை. இதுவே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்லணும். ஆனால் இது இப்படியே இருக்குமான்னு தெரியல, ஓகேங்களா. அடுத்தடுத்த அப்டேட் வந்தால் தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படிலாம் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதில் நீங்கள் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லாக வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.